கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அடுத்து ஆர்சிபியோட மிக முக்கியமான ஒரு போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எகென்ஸ்டா. அஃப்கோர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அளவுக்கு பலமான டீமா இல்லை. பட் இருந்தாலுமே சிஎஸ்கேவை பார்த்து ஆர்சிபிக்கு பயம் இல்லை அப்படிங்கிறத தாண்டியும் சின்னசுவாமியை பார்த்து ஆர்சிபிக்கு பயம். இந்த ட்ராக்ல எந்த மாதிரி அணுக போறாங்க, அவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஸோ என்ன மாதிரியான காம்பினேஷனோட வர போறாங்க, போட்டியை வெல்ல போறது யாரு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி, இதை வந்துட்டு ரொம்ப மிக முக்கியமான ஒரு போட்டின்னு சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இயரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஹெட் டு ஹெட் கேமில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே எங்கேயோ இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 21-22 வெற்றிகள். இந்த பக்கம் ஆர்சிபி ரீச் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5-6 சீசன் ஜெயிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற லெவல் கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான். இந்த சீசனை விட்டாலுமே அடுத்த சீசன் வந்துருவாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை மிகப்பெரிய ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு தினேஷ் கார்த்திகோட அப்ஸ் அண்ட் மூவ் ஆகட்டும், அவருடைய கோச்சிங் ஸ்டைல் ஆகட்டும், ஸோ இந்த பக்கம் விராட் அண்ட் ரஜத் பட்டிதர் அவங்களுடைய அந்த ஒரு கேப்டன்சி ஸ்டைல், அவர்கிட்ட இருந்து இவர் கேட்கறதாகட்டும், ஃபீல்ட் செட்டிங் ஆகட்டும், ஸோ ஓவர் ரொட்டேஷன் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெய்பாக்ல ஜெயிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மும்பையை தூக்குறாங்க. கொல்கத்தா கூடயும் நம்ம ஜெயிச்சதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வரிசையா மேட்சுக்கு ரெக்கார்டு தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா 6 அவே வின் அப்படிங்கிறத பண்ண முதல் டீம் அப்படிதான் சொல்லிட்டு ரெக்கார்டு மேல ரெக்கார்டா இந்த வருஷம் நாங்க வரண்டா அப்படிங்கிற மாதிரி செமையா கிளம்பி வந்திருக்காங்க. ஆனா ஆர்சிபி இவ்வளவு தூரம் ஃபாஸ்டா வந்து டாப்ல வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே அடுத்த 4 கிணற தாண்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 4 கிணறுல 3 பார்த்தோம் அப்படின்னா சின்னசுவாமியில இருக்கு, 1 அவையில இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இப்ப பிரச்சனையே இந்த சின்னசுவாமி தான். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் ஒரு 3 கேம் கேவலமா தோத்தாங்க. நேற்று சூரியவன்சி அடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல எல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருந்தீங்க. உண்மையாலுமே அந்த பையன் கிட்ட செம்ம டேலண்ட் இருக்கு. அதை பத்தி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்ஆர் கொஞ்சம் புவர் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஸோ பெங்களூர்லயும் அவங்க ஜெயிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். ஸோ இப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்க போகுது ஆர்சிபிக்குனா, இந்த சின்னசுவாமியில அவங்க விளையாட போற 3 கேம். இதுல முதல் கேம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா வருது. மீதியெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த சிஎஸ்கே கூட அவங்க ஜெயிக்க போறாங்களான்னு கேட்டா அப்கோர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த பக்கம் சிஎஸ்கே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆட போறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஜாலியா நீ போய் விளையாடுமா அப்படிங்கிற மாதிரி தான் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இது ஆர்சிபிக்கு அட்வான்டேஜாவும் அமையுங்க. ஏன்னா டீம்ல சில மாற்றங்கள்லாம் பண்றதுனால அவங்க வந்த உடனே முதல் மேட்சே அடிப்பாங்களான்னு கேட்ட டவுட் தான். ஆனா அதை தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சுட்டா சூரியவன்சி மாதிரி பிறந்துட்டா அது ஒரு வேற விஷயம். எனிவே ஹேஸ்லுட் புவி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது திணறுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கலாம், 50-50 சான்ஸ் தான். ஆனா கண்டிப்பா இந்த மேட்சை மட்டும் ஆர்சிபி தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட தோத்துட்டோங்கிறத தாண்டியும் இந்த சின்னசுவாமி கிரவுண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணும்போது வான்கடேவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செமையா வந்துட்டு விளாண்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனால் இந்த பக்கம் ஆர்சிபிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அப்கோர்ஸ் சென்னைக்கும் சேப்பாக்க அவ்வளோ சூப்பராக கிடையாது. பட் இருந்தாலுமே ஆர்சிபி அதை ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விராட்டே சொல்லியிருந்தாரு எப்பா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இங்க முதல்ல மேட்சை ஜெயிக்கிறத விட எங்களுக்கு டாஸ் ஜெயிக்கணுங்க, அந்த அளவுக்கு லக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்கோர்ஸ் என்னதான் உங்களுக்கு டேலண்ட் எல்லாம் இருந்தாலுமே லக் 1% கூட இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆர்சிபி ஃபுல் ஃப்ளோல விளையாண்டாலுமே இந்த கிரவுண்டு கொஞ்சம் இந்த கிரவுண்டுடைய ஆறா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் வேணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ சின்னசுவாமி கிரவுண்ட் ரொம்ப முக்கியங்க. அடுத்த 3 போட்டியில ஒரு 2 இல்ல 3 தோத்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பாயிண்ட் டேபிளையும் டாப்ல இருந்து 3rd இல்ல 4th முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க டாப்லயே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா டாப்ல முடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா முதல் மேட்ச் நீங்க குவாலிஃபைல தோத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு, ஜெயிச்சுட்டா ஜாலியா ஃபைனல்ல போய் வந்துக்கலாம். ஒரு வாரம் ரெஸ்ட் கிடைக்கும். மற்ற டீம் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஃபைனல் வர வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால டாப்ல ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. ஆனா தோத்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா டீமுமே அடிச்சு பிடிச்சு அந்த டாப் 2 வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால அவே கேமை தாண்டியும் இந்த 3 மேட்ச் ரொம்ப குரூசியலுங்க. ஸோ எனிவே சிஎஸ்கே கூட என்ன மாதிரியான பிளேயிங் லெவனோட போக போறாங்கன்னு கேட்டா ஒரு மாற்றமும் இருக்க போறது கிடையாது. எஸ் அப்கோர்ஸ் ஜேக்கப் பெட்டலுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை அவர் பயன்படுத்திக்கல அப்படின்னா கூட ஃபில் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. மறுபடியும் ஜேக்கப் பெட்டல் உட்கார வச்சுட்டு அவர் ஃபீவர்ல இருக்கிற கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவரே உள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பொறுத்திருந்த பார்ப்போம் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மாற்றம் நடந்தா அது மட்டும் தான் நடக்கணும், மற்றபடி அதே காம்பினேஷனோட தான் போவாங்க. ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. சிஎஸ்கே சைட்ல நிறைய மாற்றம் எதிர்பார்க்கலாம். தீபக் ஹூடாக்கு பதிலா ஸோ கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர் வான்ஸ் பேர்டி இல்ல ராமகிருஷ்ணா கோர்ஸ் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 5 மேட்சையுமே அவங்க ஜெயிக்கணும்னு பாக்குறத விட இங்கிருந்து எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்
யங்ஸ்டர்ஸை அடுத்த சீசனுக்கு எடுத்துட்டு போகலாம். இங்கிருந்து என்ன நியூ டேலண்ட்டை நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஒரு ஆயுஷ் மாத்ரே கண்டுபிடிச்சாங்க, சேக் ரஷீத் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிவால் பிரேவஸ் கை கொடுக்குறாரு. இது போக இன்னும் 2 யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வேனஸ் பேர்டி அவரை பொறுத்த வரைக்கும் செம்மையா ஆடக்கூடிய ஒரு ஆள். இன்னும் சான்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் மேட்ச்ல ஹூடாக்கு பதிலாக கிடைக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ இது மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு 3 இல்ல 4 யங்ஸ்டரோட போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை எடுத்துட்டு ஆக்ஷன்ல இன்னொரு சூப்பரான ஃபாரினரையும் எடுத்து ஒரு மாதிரி டீம் செட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 கேமையுமே அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஃப்ரீ மைண்டோட ஆட போறாங்க, அந்த பக்கம் சின்ன சுவாமிங்கிற ப்ரெஷர் மேபி கொஞ்சம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனிவே வின்னிங் பர்சன்டேஜ் என்னவோ ஆர்சிபிக்கு ஒரு 60%, இந்த பக்கம் சிஎஸ்கேக்கு ஒரு 40% நான் கொடுக்க போறேன். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த கேமை ஜெயிக்கிறதையும் தாண்டி இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எமோஷனலா இருக்க போது. இந்த 2 டீமுமே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு டீம் வந்துட்டு அப்கோர்ஸ் இலக்கறக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க, இன்னொரு டீம் முதல் கோப்பை அடிச்சாகணுங்கிற மாதிரி எமோஷனல் இருப்பாங்க. ஸோ இந்த 2 இது மோதும் போது இந்த கேம்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குங்க. இங்கிருந்து மேபி ஐபிஎல் பாயிண்ட், ஸோ பாயிண்ட் டேபிள் அப்படிங்கிறது மாற்றம் அடையறதுக்கான சான்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் எங்கேயோ போயிடும், டாப்ல போயிட்டே இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க, ஜெயிச்சு ஃபைனல் போறது கூட சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே இதை ஜெயிச்சாலும் தோத்தாலும் நல்ல ஒரு யங்ஸ்டர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபைனலா என்ன நடக்க போகுதுங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நான் கருத்துக்கள் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.